டிசி யோகா எல்லாம் கண்டக்ட் பண்ணப்ப ஆபிச்சு ஸ்கூல்ல பெரிய கிரவுண்ட், அந்த ஜமக்காடு எல்லாம் உள்ள இருக்கும். யாருடைய உதவியும் எதிர்பார்க்காம தானே பெருக்கி அந்த இடத்த தானே இந்த 10 ஜமக்காலத்தை கொண்டாந்து போட்டு ஸ்ப்ரெட் பண்றவங்க. ஏறக்குறைய எனக்கு எப்பவுமே நம்ம அருண், கைலாஷ், கோபாலகிருஷ்ணன் ஞாபகம் தான் வரும். தனக்குன்னு ஒரு கடமை எடுத்துட்டதுக்கு அப்புறமா எதையுமே எதிர்பார்க்காம கம் வாட் மே we do அப்படின்னு முதல்ல நம்ம அந்த கால் வைக்கிறச்ச definitely people they join us. In that way I always respect Sumati Srinivasan. She is such a committed teacher, and regularly she used to conduct the follow-up classes on Wednesdays with all the stretches, and நிறைய பேர் வருவாங்க, நாங்களும் போயிருக்கோம். I really feel proud that she has been with us for this, and I invite everybody to join us. And now for the knowledge part of it, மறுபடியும் எப்பவுமே சுத்தி முத்தி எங்க பார்த்தாலும் சரி, அது உபனிஷத் படிச்சாலும் சரி, நாரத பக்தி சூத்திரா படிச்சாலும் சரி, அஷ்டவக்ரா படிச்சாலும் சரி, அங்க எல்லா இடத்துலயும் குருஜி தான் நிக்கிறார். ஏன்னா சில டைம் நிறைய பேர் எல்லாமே மொத்தமே உருவெடுத்து குருஜியா வந்துட்டு அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். ஆனஸ்ட், வெரி ஆனஸ்ட். அப்பதான் அவ்வளவு ஒரு தைரியம் வருது. ஓ, எல்லாவற்றையும் இந்த எசன்ஸ் சொல்லுவாங்க, எல்லாவற்றுடைய எசன்ஸ் அதுதான் நம்ம குருஜி. ஸோ அவருடைய ஒரு உருவத்தை பார்த்தாலேயே அவர் நடந்து சின்ன இத்தினோண்டு, எஸ்பெஷலி பிராணாவை பத்தி லிட்டில் வீடியோ வாஸ் தேர். நம்ம சென்டர்ல நம்ம எல்லா குரூப்லயுமே வந்து the importance of prana, very important. Fire catches fire. அது குருஜி தவிர வேற யாரும் இவ்வளவு அழகா சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்ப அது போல அதை விட்டு ஒரு படம் பார்க்கலாம். நம்ம மறுபடியும் ஒரு சிவவாக்கியர் பாடல் தான் போறேன். அல்லல் வாசல் 9, அறுத்தடைத்த வாசலும் சொல்லும் வாசல் ஓர் 5, சொம்மி விம்மி நின்றதும் நல்ல வாசலை திறந்து ஞான வாசல் ஊடு போய் எல்லை வாசலை கண்டவர் இனி பிறப்பதில்லையே. அற்புதமான பாடம், அற்புதமான சிவவாக்கியர் பாடம். அல்லல் வாசல் 9, இந்த 9 ஓட்டைகளை கொண்ட நம்முடைய இந்த உடலாகிய இந்த காயம், இந்த உடல் அறுத்தடைத்த வாசல். நம் அன்னையினுடைய வயிற்றிலிருந்து வரும் பொழுது நம்முடைய தொப்புள் கொடி அறுக்கப்படுகிறது. அறுத்து அடைத்த வாசல். அன்னையினுடைய வயிற்றில் இருந்த பொழுதும் அதுதான் நமக்கு சக்தி கொடுத்து கொண்டிருந்தது. நாம வெளியேம வந்ததுக்கு அப்புறமா the navel point is the power house for the body. எவ்வளவு அழகா சிவபாக்கிய சொல்ற, அறுத்து அடைத்த வாசல். சோ உன்னுடைய கவனம், your power for the body is the தொப்புள், navel region. குருஜி ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். மணிப்பூரகம் அதுதான் வந்து ஃபயர் எலிமெண்ட். உடலை உசுறுகள் அந்த உஷ்ணத்தை பார்க்கறதுக்கு அற்புதமான இடமே நம்முடைய தொப்புள் தான். தட் இஸ் தி ரியல் பிரெயின். திஸ் பிரெயின் இஸ் நத்திங் பட் இஸ் அனதர் CPU. ஆனா த கட் ஃபீலிங் பாங்க, அந்த கட் ஃபீலிங் வயிற்றுதான் என்னமோ பண்றதும்பாங்க, வயிற்றெல்லாம் கலக்குறதும்பாங்க, வயிறு சந்தமா. தட் இஸ் எ கட் ஃபீலிங். சோ அறுத்தடைத்த வாசல், அறுத்தடைத்த வாசலும் சொல்லும் வாசல் ஓர் 5. இந்த உலகுடன் நம்மை தொடர்பு படுத்தக்கூடிய ஐம்புலன்கள் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற சொல்லும் வாசல் ஓர் 5. இந்த உலகத்துடன் நாம் நடைமுறையில் இயங்கக்கூடிய ஓர் 5 வாசலும் சொம்மி விம்மி நின்றதும். அது என்ன, வெளி உலகத்தை போன உடனே அப்படியே விம்முது. அட எவ்வளவு நல்ல காட்சி, மசாலா தோசை எவ்வளவு ஜோரா இருக்குது, குலோப் ஜாமுன் பிரமாதமா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பேசுறது ஜாலியா இருக்கேன்ட்டு வெளியே போறோம். சொம்மி விம்மி நின்றது. விம்மி மீன்ஸ் எக்ஸ்பேண்ட். யூ ஃபீல் சோ ஹாப்பி டு கெட் மூவிங் வித் த ஹோல் வேர்ல்ட். அப்படி போகாம அது வேணும், ஆனா அது ஒரு லிமிட் வச்சுக்கோ. நல்ல வாசலை திறந்து, அந்த நல்ல வாசல் தான் மூலாதாரம். நல்ல வாசலை, அதன் மூலமா தான் நம்ம ஞானத்தை அடைய முடியும். நல்ல வாசலை திறந்து ஞான வாசல் ஊடு போய், நம்முடைய ஆக்யா ஞான வாசல் ஊடு போய் எல்ல வாசலை கண்டால். எல்லை வாசல் நம்முடைய சகசிரஹாரம். எல்லை வாசலை கண்டவர் இனி பிறப்பதில்லையே. உன்னை நீ உணர்ந்ததுக்கு அப்புறமா மரணம் ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்ப அற்புதமான பாடம். ஆக அந்த நல்ல வாசலை திறந்து ஞான வாசல் ஊடு போய் எல்லை வாசலை தொடர்தான் சுதர்ஷன கிரியா. சுதர்ஷன கிரியாக்கு இணையானது எதுவுமே கிடையாது. அது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணாம குலாப் ஜாமுன் சாப்பிடுற மாதிரி திருப்தியா ரசிச்சு ருசிச்சு பண்ணும்.
100% பெனிஃபிட் இருக்கும். அது அவ்வளவு ஒரு சுகத்தை கொடுக்கும். அந்த சுகம் என்னன்ற உணர்வு உணர அது நீ தான் என்பதை நீங்க நல்லா உணர முடியும். அதுதான் சுதர்ஷன கிரியா. அதுக்கு இணையான எதுவுமே கிடையாது. அதுக்கு எடுத்துட்டு போறதான் 3 ஸ்டேஜ் பிராணாயாமம். You first balance the 5 elements, and Bastrikala you energize the whole body and prepare the body to absorb each and every iota of the Sudarshana Kriya. இது மெய் சிலருக்கு உங்களுக்கு அல்லல் வாசல் 9 இந்த உடம்புல இயங்குறச்ச நம்ம வெளியே தான் போயிருக்கோம். அது நமக்கு துன்பத்தை கொடுக்குறது, நிரந்தரமான சந்தோஷத்தையும் நிரந்தரமான நிம்மதியை கொடுக்கறது கிடையாது. அல்லல் வாசல், அல்லல்னா துன்பம். அல்லல் வாசல் 9 அறுத்தடைத்த வாசலும் உங்கள் தொப்புள் நேவல் ரீஜன் தொப்புளும் சொல்லும் வாசல் ஓரைந்தும் உன்னை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த 5 புலன்கள் பொருந்திய 5 கருவிகளும் சொம்மி விம்மி நின்றதும். வெளி உலகத்திலேயே நம்ம இருக்கோம். நம்மளை சுத்தி என்ன இருக்கு? 3 தான் இருக்கு. ஒண்ணு people, another is the things, another is the situation. 24 மணி நேரம் இதுதான் சுத்தி இருக்கணும். நம்மளை சுத்தி ஜனங்க இருக்காங்க, நம்மளை சுத்தி பலவிதமான அட்ராக்டிவ் பொருள்கள்லாம் இருக்கு, பலவிதமான சூழ்நிலைகள். இதுதான் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை. சொம்மி விம்மி நின்றதும் அதோட நின்னுக்காம ஞாயிற்றுக்கிழமை தன்ராஜும் அருணும் கைலாஷம் கோபாலகிருஷ்ண சாரும் இது சொல்றாங்க. நல்ல வாசலை திறந்து 1 மணி நேரம் உங்களுக்கு நீங்க உபயோகப்படுத்திக்கோங்க. சொல்லும்பா நல்ல வாசலை திறந்து சுதர்ஷன கிரியா பண்றப்ப நல்ல வாசலை திறந்து ஞான வாசல் ஊடு போய் ஜம்முனுடைய அற்புதமான ஞான வாசல் புருவ மத்திய மையத்தில் சென்று எல்லை வாசலை கண்டவர். அது நம்ம ஒவ்வொரு முறையும் போறோம். இனி இரு பிறப்பதில்லையே. சிவவாக்கியம் மிகப்பெரிய சித்தர். அவர் வாக்கு எப்படி குருஜி சொல்றாரோ, டு ரீச் யூ இஸ் மை கோல், மை கோல் இஸ் டு ரீச் யூ ஆல் டு த கோல் சொல்ற மாதிரி சிவவாக்கியம் சொல்ற. அதனால நல்ல வாசல் ஊடு போய் மூலமாக ஊடு போய் ஞான வாசலை கண்டவர், ஞான வாசலை திறந்து ஞான வாசல் ஊடு போய் எல்லை வாசலை கண்டவர். இனி பிறப்பதில்லையே. இனி பிறப்பதில்லையே என்னன்னா நீங்க மறுபடியும் பிறப்பு எடுப்பீங்க. ஆனால் நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொண்டு இந்த உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக, அறியாமை என்ற இருளை போக்குவதற்காக எப்படி நம்ம குருஜி வந்திருக்காரோ ஆஃப்டர் 5000 years, அது போன்ற ஒரு நிலை நம்ம எல்லாருக்குமே வாய்க்கும். நம்ம எல்லாருமே சத்குருக்கள் தான். அந்த நிலையை அடைந்து நம்மை நாம் உணர்ந்து இந்த அறியாமையாக இருட்டில் இருப்பவர்களை மீட்டெடுக்கக்கூடிய ரிடம்ஷன், அதுதானே ஜீசஸ் கிரைஸ்ட் பண்றார், ரிடம்ஷன். அது போல அந்த அற்புதமான ஒரு நிலை. அப்பொழுது மரணம் நம்மை தழுவாது, மரணத்தை வென்றவர்களாகி விடுவோம். செஞ்ஞான்றும் எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையில் நாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை நமக்கு ஏற்படும், தானே ஏற்படும். அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆக நாம இந்த சுதர்ஷன கிரியை விடப்படாது. எவ்ரிடே யூ டு தி கமிட்டட், எவ்ரிடே யூ டு தி கிரியா, சாதனா, சத்சங், சேவா. இந்த 3 விடவே விடாதீங்க. கடைசியில நம்ம கடைசி மூச்சு போறச்ச உணர்ந்து நம்ம மூச்சு விடும். ஏதோ வந்தது போனது, மூக்குல ஒரு குழை, காதுல ஒரு குழை, வாயில ஒரு குழை இல்லாம நாம we will drop the death. That is very important. Instead of death winning over, we will happily accept it. That kind of abhinivesha will not be there. What Patanjali says, asmita, avidya, asmita, raga, dvesha, abhinivesha. They are the 5 kleshas. They are the 5 things, affectations for us. We will accept it and smile at it. We will be the real warriors. We will be the real winners. நாமதான் சாதனையாளர்கள். இந்த பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். உணர்ந்து பாருங்க. அல்லல் வாசல் 9 அறுத்தடைத்த வாசலும் சொல்லும் வாசல் ஓரைந்தும் சொம்மி விம்மி நின்றதும் நல்ல வாசலை திறந்து ஞான வாசல் ஊடு போய் எல்லை வாசலை கண்டவர் இனி பிறப்பதில்லையே. அற்புதமான சிவவாக்கியர் பாடல். ஆனந்தமா நம்ம செய்யலாம். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் enthusiasm. மாத்தி மாத்தி